நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னுடைய முதல் பார்வையில் உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ திருமணம் செய்ய போற உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. இதை நான் பெண்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். அஜித் மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம். பட் அப்படி இல்ல. என்ன பண்ண முடியும்? சால் கொஞ்சம் அஜித் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, ஏன்னா அஜித் ஃபேன் நான். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அஜித் மாதிரி இல்ல. ஆமா, இல்ல சுத்தமா. ஓகே, பக்கத்துல சார் நான் சென்னையில் இருக்கேன். அதனால எனக்கு சென்னை பையன் வேணும்னு ஃபர்ஸ்ட். சென்னை பையன். நான் சின்ன போதிலே கொஞ்சம் குண்டு தான். அதனால எனக்கு வர ஹஸ்பண்ட் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் குண்டா இருக்கணும்னு நினைச்சேன். மீடியம் படிப்பு ரொம்பலாம் படிக்கானா மீடியமா படிச்சா போதும். எனக்கு ஈக்குவலா படிச்சா போதும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது, ஹைட்டு என்னோட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா போதும் அந்த மாதிரி நினைச்சேன். அதுக்கப்புறம் ஜாப் வந்து சென்னையிலே இங்கே இருக்கணும், வெளியூர் அது மாதிரிலாம் டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்கக்கூடாது, என் கூடயே இருக்கணும், சென்னையிலே தான் இருக்கணும். அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் சார். ஓகே ஓகே. சரி. பையன் எந்த ஊரானா? தூத்துக்குடியில புதியம்புத்தூர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போது முக்கா பேண்ட்னா நீங்க வந்து 3/4 நினைக்க கூடாது. அவங்க வரும்போது பேண்ட் வந்து முக்கா பேண்டா அவ்வளவுதான் போட்டிருந்தாங்க. தலை ஃபுல்லா எண்ணெய் அப்படியே வழிஞ்சு வந்து ஒல்லியா இருந்ததுனால கொஞ்சம் பல்லு கூட கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி தெரியும். பார்த்த உடனே என்னோட அப்படி ஃபுல் மூஞ்சில எல்லாம் நல்லா வழிச்சு வாரி தூத்துக்குடி வழிச்சு வாரி அப்படி போட்டு பேண்ட் இவ்வளோ தூரத்துக்கு தூக்கி அப்படி இருந்தது. அப்படிதான் வந்தாங்க பொண்ணு பார்க்க முடியுது. நானும் எங்க தங்கச்சி மூலமா எல்லாம் பிடிக்கலன்றது எவ்வளவு நாசுக்கா சொல்ல முடியுமோ அவ்வளோ நாசுக்கா அவ ஒரு இன்டர்வியூ மாதிரி என்னோட 1 இயர் யங்கர் அவகிட்ட சொல்லி எல்லாத்தையும் சொல்லியாச்சு சார். ஆனாலும் அவங்களோட கடவுளோட கிருபையால திருமணம் முடிஞ்சிச்சு. மீதி வரும்போது அடுத்ததுல சொல்றேன். ஆனா அருமையா சொன்னது இவங்க தாங்க. உண்மையில என்னோட மனசுல இருக்கிறத நான் அப்படியே சொல்லிட்டேன் சார். நான் என்ன நினைச்சது மனசுல அப்படி பார்க்கும்போது எந்த பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது எந்த பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. அப்படிதான் வந்தார் ஃபர்ஸ்ட் வர. அப்படிதான் வந்தாங்க. அப்படியே இதே டிட்டோ. அவங்க சொன்னேல இந்த ஃபீலிங் இருந்தது. சென்னை பையன் எதிர்பார்த்தேன். பையன் எந்த ஊரு? அவரு தூத்துக்குடியிலேருந்து பக்கத்துல ஒரு கிராமத்துல. ஓகே, நான் இது மாதிரி தான் கேட்குறேன். முதல் முறையாக பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க கற்பனைகள் என்னவா இருந்துச்சு? உங்க கற்பனை என்ன? ஆனா அவர் எப்படி இருந்தார் முதல் முறை பார்த்தபோது? எனக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஈக்குவலா வெளியில போறப்ப யாராவது பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லணும் அந்த மாதிரி நினைச்சது. அப்புறம் மாடர்ன் கையா இருக்கணும், சிட்டி லைஃப்பை லீட் பண்ற மாடர்ன் கையா இருக்கணும், சாஃப்ட்வேர் ஐடி கை அந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி கிடைக்கல. ஓகே, முதல் முறையாக நீங்கள் பார்த்தபோது அவர் எப்படி இருந்தார்? நான் ஆக்சுவலாக ரொம்ப பேசுவேன் சார். எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஆனால் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து அலைன்ஸ் பார்க்க வரும்போது எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் தான் ரொம்ப பேசுவேன், அவரை என்னை விட ரொம்ப அதிகமாக பேசுவார். சுத்தமாக பிடிக்கல எனக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளைன்னா. அவ்வளோ பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோதான் சார். அவர் எல்லாரையும் பிளேடு போட்டு அறுத்து எடுத்துடுவார் சார். ஓகே, பின்னால எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. அதான் அந்த லிஸ்ட் தான் கேக்குறேன். நல்லா ஹைட்டா இருக்கணும். என்னைய விட ஒரு 6 ஃபீட் கிட்ட இருக்கணும். 6 அடி இருக்கணும். நல்லா டார்க்கா இருக்கணும், கருப்பா இருக்கணும். மீசை நல்லா பெருசா வச்சுக்கணும். எங்க அப்பா மீசை வந்து பெருசா இருக்கும். சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்து அதே மாதிரி பெரிய மீசை இருக்கணும்னு ஆசை. அப்புறம் அவர் வந்து நிறைய நகை போட்டுக்கணும், வெளியில தெரியற மாதிரி ஜிப்பா போட்டு, நெக்கு இல்லாம ஜிப்பா போட்டு, அது நகை நல்லா பெரிய செயினா போட்டு, கையில் நல்ல பெரிய இந்த கடாப் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் போட்டு கெத்தாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் நல்லா கலகலன்னு அவர் இருந்தாருன்னா அந்த இடம் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் வந்துட்டான்ப்பா அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் போனால் அப்படி ஆசைப்பட்டேன். அப்புறம் வெளியில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஜோடி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஏக்கத்தோட எல்லாரும் எங்களை பார்க்கணும். வேற என்னன்னா, படிப்பெல்லாம் நான் பெருசா ஆசைப்படலை. அவங்க என்ன படிச்சிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி எடுத்து விடணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா என்ன சொல்றது, ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது அந்த ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி மாத்திக்கலாம். ஒரு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணும்போது நல்லா படிச்சு வாரி அந்த மாதிரிலாம் மாற்றிக்கணும். ஃபோட்டோஸ் நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து போடணும், அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படி இருந்தாரு? நீங்களே
பார்க்கலாமே. இல்ல நீங்க எனக்கு அவரு எப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு எனக்கு போட்டோ காட்டினாங்க. ஆ போட்டோ வந்துட்டு அவர் ஊர்ல ஒரு இந்த பூஜாடி பக்கத்துல இப்படி கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டோ பார்த்த உடனே எனக்கு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் எனக்கு தெரிஞ்சது தலையில முடி கிடையாது. ஐயோ போச்சுடா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ். நான் எதிர்பார்த்த மாதிரி டார்க் இருந்தாங்க. கழுத்து வந்து அகலம் கிடையாது, கழுத்தும் உடம்பும் சேர்ந்து இருக்கும், கழுத்து கிடையாது. ஸோ அதனால செயின் போட்டால் தெரியாது. அதை நான் பார்த்தேன், இது செட் ஆகாது. நான் என்ன பண்ணேன், ரொம்ப அழுதேன். ஒரு மாசம் கிட்டத்தட்ட பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு அழுதேன் உட்காந்து வீட்டில். ஓகே அழுது 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 விடலை. நான் எதிர்பார்த்ததுல ஹைட்டு ஓகே, தலைமுடி இல்லை. இன்னொன்று என்னென்னா இந்த டார்க்னஸ் இருந்தார், டார்க்காக இருந்தார். அந்த கெத்து அந்த கலகலான்னு இருக்கிறதெல்லாம் இருக்க மாட்டார். அவர் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருப்பார். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தோன்னா அப்படி இருக்கவர் தான் என்னை வச்சுட்டு வாழ முடியும்னு தோணுது. அதனால அது செட் ஆயிடுச்சு இப்போ. ஓகே சூப்பரா பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தப்போ எப்படி இருந்தாரு? இவங்க சொன்னாங்களா அந்த மாதிரி கேட்குறேன். என்னோட இது படி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும்னு பார்த்தேன். ஆ ஏன்னா நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பேன். நான் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க வராரு வீட்டுக்கு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஏதோ ஒரு டூ வீலர் இல்லைன்னா காரில் அந்த மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா சைக்கிளில் வந்தார். சைக்கிள்ல வந்தார். சைக்கிளில் வந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லீனா, எனக்கு பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாப்பிட சொல்லி, நல்லா சாப்பிடுங்க, எனக்கு ஈக்குவலாக வரணும் மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல வந்துட்டார். ஒரு 400 ஜாதகம் பார்த்தாங்க, பா ஆ எதுவுமே அமையல. கடைசியில் இவர் தான் அமைஞ்சது. எதுவுமே அமையலையா இல்ல நீங்க எதுவும் தட்டி கழிச்சீங்களா? இல்லை செட் ஆகல, எதுவும் செட் ஆகல. ஜோதிடம் பொருந்தல. ஆமா, ஜாதகம் செட் ஆகாம அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் இவர் தான் அமைஞ்சாரு. ஆ சரி வீட்டில் இது பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு பிடிக்கல. ம் அப்புறமா நம்பர் கொடுத்துருந்தாரு. ஆ அப்புறம் செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணோம், ஒரு இடத்துல மீட் பண்ணோம். ம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம். நல்லா கலராக இருக்கணும். கலரா இருக்கணும். பிறகு அவரை hair நல்லா பார்க்காதீங்க. இருக்கணும். ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கணும். ஹேர் அப்படிங்கிறது. ஸ்டைல் நல்லா இருக்கணும். அதான் சார் பார்த்தேன். நல்லா படிச்சிருக்கணும். ஆ எப்படி இருந்தாரு ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ? ஹேரில் வழுக்க கொஞ்சம் வழுக்க மேரேஜ் அப்போ ஓகே. ஆ அதில் என்ன இருக்கு? கலரு கலர் இப்படி தான் இருந்தாங்க. இதை விட கொஞ்சம் பிளாக்காக தான் இருந்தாங்க. இதை விட கருப்பா தான் இருந்தா. சரி இதை சரி. விட ஆ கருப்பாக தான் இருந்தாங்க. ஆ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன சொன்னீங்க வீட்டில்? வீட்டில் வந்து வேண்டாம் அப்படின்னு. ஆ ஆனால் எல்லாருமே சத்தம் போட்டாங்க. சரி. அப்படிங்க வீட்டில் சரிங்க, ஆ அதுதான் அப்படிங்கிறோம். சரி அப்படி ஓகே என்னாச்சு? சரி பக்கத்தில் கொடுங்க. நான் வந்து வெளியூர் மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். வெளியூர் மாப்பிள்ளைன்னா நீங்க எந்த ஊரு? நான் சிவகாசி தான். சிவகாசி. ஆமா சிவகாசியிலே மாப்பிள்ளை வேணும் எதிர்பார்த்தீங்க? ஆமா. சரி இல்ல அப்போ வந்து வெளியூர்ல இருந்து 2-3 மாப்பிள்ளை பார்த்தாங்க. சரி. அப்ப வேண்டாம், வெளியூர் இருந்தா நம்மளுக்கு ஏன்னா சொந்தக்காரங்க இல்லாம நம்ம ரொம்ப தனியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே வெளியூர் மாப்பிள்ளை வேண்டாம்னு எதிர்பார்த்தீங்க. ஆமா. அப்புறம் நான் கொஞ்சம் அவங்க வளர்த்தியா இருந்தாங்க என்னைய விட, அதனால அதை மட்டும் நினைச்சேன். ரொம்ப வளர்த்தியா இருக்காங்க, கொஞ்சம் கட்டையா இருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்ம இதுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆ வேற எதுவும் நினைக்கல. நான் அவங்க பார்க்கும் போதுல அதை தான் நினைச்சேன். வேற நான் நினைக்கும் போதுல நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆ ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள விட கொஞ்சம் கட்டையா தான் இருக்கேன். அதுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே பக்கத்தில் கொடுங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆ. அது வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லை. நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க அவரை மேட்சிங்கான. பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் நிச்சயதார்த்தம் அப்போ தான் பார்த்தேன் அவங்கள. ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பயமாக இருந்தது. ரொம்ப ஹைட்டு வெயிட்டு பயங்கரமாக இருந்தாங்க. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி இருக்க போகிறோமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆஹா. அதுக்கப்புறம் பழக ஓகே. எனக்கு ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டு உள்ள மாப்பிள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டோட மாப்பிள்ளை. ஆ பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருக்கணும். பெரிய பிசினஸ் மேக்னெட். ஆ மேன்லியா இருக்கணும். ஏறுனா காரு இறங்குனா காருன்னு லைஃப் இருக்கணும். ஆ நான் நினைச்சப்பெல்லாம் ஷாப்பிங் பண்ணணும். ஆ அவருக்கு சிரிச்சா கணத்துல குழி விழணும். ஆ சூர்யா மாதிரி இருக்கணும். ஆ இப்படிலாம் நினைச்சேன். ப்ளஸ் வந்து ரூரல் ஏரியா இருக்கக்கூடாது. அவரோட நேட்டிவ் கூட கம்பல்சரி மாப்பிள்ளை ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கணும். ஆனாலும் நேட்டிவ் வந்து ரூரலா இருக்கக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆஹா. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே இது இன்னைக்கு ஒரு கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் உடைய மைண்ட் செட். ஓகே என்ன ஆச்சு ஆக்சுவலா? இதுல 100% ஃப்ளாப். 100% ஃப்ளாப். எஸ். எனக்கு நேட்டிவ் நாமக்கல். ஓகே. எங்க அம்மா வீட்ல இருந்து 5 மினிட்ஸ் தான் அவரோட வீடு. பக்கம். ஸோ தட் 2 பேரும் அதே லோக்கல். ஓகே. அவர் வந்து ஃபாரின்ல கிடையாது, லோக்கல்ல தான் ப்ரொஃபஷன்.
எங்க நாமக்கல்லே தான் இருக்காரு? நாமக்கல்ல தான். நாமக்கல்ல 2 பேருமே டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கோம். பிசினஸ் கிடையாது. ஸோ தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் நடக்கல. அமெரிக்கா? சூர்யா? சூர்யா சம்வாட் அந்த ஐஸ் பார்த்தா அப்படி இருக்கும். Okay, அது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இப்ப எனக்கு ஒரு நானே என்ன செல்ஃபா கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லி. சோ தட் இவ்வளவுதான். நீங்க அதை மறுத்து பாத்தீங்களா? எப்படி எல்லாம் மறுத்தீங்க? மறுக்க ட்ரை பண்ணீங்களா? வேணாம்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன். என்ன ட்ரை பண்ணீங்க? சாப்பிடாம எல்லாம் இருந்தேன். ஓகே. அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட வீட்ல பெரிய பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓவர் நைட்ல முடியவே முடியாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப சாப்பிடாம எல்லாம் வீட்ல விரதம் இருந்து ஃபைட் பண்ணிருப்பார் போல இருக்கு. அதனால என் ஃபாதர் இல்ல மதர் இல்ல எல்லாரும் தனித்தனியா போர்க்கடி எடுத்துட்டு வந்துருவாங்க போல இருக்கு. பரவாயில்ல, அவர் உங்க வீட்ல வந்து சொல்லிட்டாரு உங்கள்ட்ட சொல்றதுக்கு பதிலா. எஸ். இது வேற அப்ரோச் தான். இன்னொன்று நிறைய பேர் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை இல்லை ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறி இருக்கலாம், அல்லது நீங்கள் மாற்றிருக்கலாம். அழகாக வாழ்க்கை மாறி இருக்கு. தட்ஸ் குட். என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்மளுடைய வீடுகளில் நம்மளால் நேரடியாக அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே எதிர்ப்பு காட்ட முடியாட்டியும் கூட சில இடத்துல காட்ட முடியும். வேணான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பண்ண முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்படி நீங்கள் என்னவெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணீங்க? உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்பதற்காக நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? அவங்க சொன்னாங்களா உண்ணாவிரத போராட்டம் மாதிரி? கொடுங்க. ஃபோட்டோ பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு பொண்ணு பார்க்க வர சொல்லட்டு மாமா அப்படின்னு எங்கள் அப்பா எப்பெல்லாம் கேட்குறாரோ அன்னைக்கு ஃபுல்லாக அழுவேன். சோஃபாவில் கால் மடித்து உட்காந்து அழ ஆரம்பிச்சேன்னா அழுதுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் கூட நிறுத்த மாட்டேன். நிறுத்தி ரிலாக்ஸ் ஆனேன்னா எங்கள் அப்பா வந்த போதெல்லாம் அழுவேன். அன்னைக்கு சாப்பிட மத்தியானம் ஸ்கிப் பண்ணுறது, சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டி பார்க்குறது. இன்னொரு பெருசாக ஒன்று பண்ணேன், அது என்னை காப்பாத்துச்சு. ஒரு மாதத்துக்கு காப்பாத்துச்சு. என்ன பண்ணேன்னா, நீங்கள் என்னைய மீறி பொண்ணு பார்க்க வர சொன்னீங்கன்னா உங்க பிள்ளையே எனக்கு பிடிக்கலன்னு அவங்க மூஞ்சி பார்த்து சொல்லிடுவேன். அப்புறம் சபையில என்னை கேட்கக்கூடாது அப்படின்னுட்டு. அது என்னைய ஒரு மாசம் காப்பாத்துச்சு. அப்புறமா முடியல. வீட்டை விட்டு போயிட்டேன். வீட்டை விட்டு போயிட்டீங்க? ஓகே. எத்தனை நாள்? நாங்க இருக்கிறது வந்து வில்லேஜ். சரி. ஸோ லாஸ்ட் வீடு நாங்க இருக்கிறது. எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கும். ஸோ நான் நைட்டு ஒரு 10 o'clock 19 இயர்ஸில் ஸோ பயம் எனக்கு ஒரு 11 o'clock மேலே வெளியில் போனோன்னா. ஸோ அங்கே போய் ஒளிஞ்சிருந்துட்டு காலையில் போயிடலாம் அப்படின்னு வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தேன். வீட்டில் எல்லாரும் என்ன ஏன் போயிட்டீங்க அப்படி வீட்டை விட்டு போகிற அளவுக்கு? என்ன இல்லை மேரேஜ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன் அவ்வளோ ஷோராக இருந்தீங்க அந்த மேரேஜ் வேண்டாங்கிறதுல? மேரேஜ்னா கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். எங்கே போனீங்க? போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். 10:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இருட்டப்பட்டவுடனே கொஞ்சம் பயம். சரி ஓகே, பின்னாடி அந்த வீட்டில் யாரும் கிடையாது. சரி அங்கே ஒரு தொட்டி இருக்கும், அதில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம காலையில் ஒரு 4:30 5 o'clock கிளம்பி போயிடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் வீட்டில் 1 hour தேடிட்டு ஒரு 12:30 1 o'clock அந்த மாதிரி வெளியிலலாம் அந்த சர்க்கிள் 4 kilometersலாம் தேடிட்டு, சரி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எங்கேயும் போயிருக்க மாட்டான், ஸோ அங்கெங்கேயே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்பா வந்து ஃபஸ்ட்டு தேடிட்டு போனார் அந்த வீட்டில். அவர் என்ன பார்க்கல, நான் உள்ளே இருந்தது. சரி அதுக்கப்புறம் நைட்டு முழுக்க அங்கே தான் இருந்தீங்களா? இல்லை ஒரு 2 hours இருந்திருப்பேன். 2-3 hours இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஏன் கிளம்பிட்டீங்க? பயம் வந்துருச்சா? இல்லை, மாமா பக்கத்துலேயே மாமா இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு 1-2-3 hours. ஸோ அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அம்மா வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க? கழுத்து மேலே காலெல்லாம் வச்சாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு. கழுத்து மேலே காலெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே. வேற எப்படி எதிர்ப்பு போய் காட்டுனீங்க? சாப்பிடாம இருந்தேங்க சார். ஒரு 2-3 days சாப்பிடாமலே இருந்தேன். பட் அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டுக்கிறது. கண்டினியூஸாக சாப்பிடாம இருக்க முடியல. பட் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணால் அவங்க பார்க்காத மாதிரி சாப்பிட்டுக்கிறது. ரொம்ப தெளிவான ஆளுங்க. சாப்பிடாம இருந்தேன் அந்த மாதிரி. பட் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சா செத்து போயிடுவேன். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இவர் பயங்கரமான ஆளுங்க சார். டேரெக்டாக போயிட்டு எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து என் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிருபான்னு ஒரு பொண்ணு, அவகிட்ட டேரெக்டாக போயிட்டார் இவர். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் மேரேஜ் பண்ணிப்பாங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்ட்டு சொன்னோடனே அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. பரவாயில்ல, ரொம்ப நல்லவராக இருக்கார், பார்க்குறதுக்கெல்லாம் பார்க்குறது பழகிறது எல்லாமே நல்ல கேரக்டராக இருக்குது. பட் அவருக்கு எந்த ஹேபிட்ஸுமே கிடையாது, எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. பட் ரொம்ப நல்ல க்ளீன் டைப் தான். ஓகேன்னு சொன்னால் சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஓகே, பட் எங்கள் அம்மாவுக்கும் ஓகே, கல்யாணம் பண்ணிக்கோன்னு நல்லா பார்த்துப்பாரு. பட் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஐயோ வேண்டவே வேண்டாம், சும்மா இருந்தாலும் இருப்பேன், இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. நான் ரொம்ப அழகுன்னு சொல்ல வரல, இருந்தாலும் பார்த்தோன்னே ரொம்ப ஒல்லியாக இருந்தார் சார். ரொம்ப கருப்பாக, ரொம்ப ஒல்லியாக, கொஞ்சம் குண்டாக இருந்தால், மீடியமாக இருந்தால் கூட பரவாயில்ல. கண்டினியூஸாக மேரேஜ் ஆகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். என்னோடய மேரேஜ் ஆல்பம் ஃபுல்லாக பார்த்தா அப்படியே தூங்கி அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.